இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நேற்று பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நேற்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடந்தது. அதிலே மொத்தம் எத்தனை விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் நேற்று இரவுதான் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது 67.97% வாக்குகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவாகியிருக்கின்றன. ஏப்ரல் 2021, அதாவது கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 66.82% வாக்குப்பதிவு இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. அதற்கு பிறகு 2023 நடந்த இடைத்தேர்தல், அதாவது EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்ட இடைத்தேர்தலில் 74.79, கிட்டத்தட்ட 75% வாக்குகள் பதிவாகின. இப்போது திமுகவுக்கு எதிராக முக்கிய கட்சிகள் யாரும் போட்டியிடவில்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் நிற்கிறது. இந்த வகையில் திமுகவும் தனது வழக்கமான அந்த இடைத்தேர்தல் பாணியை இந்த முறை கைவிட்டு கொஞ்சம் சிக்கனமாகவே இந்த இடைத்தேர்தலை சந்தித்தது. அந்த வகையில் இப்போது 67.97, அதாவது 68% தான் ஓட்டு பதிவாகியிருக்கு. இது கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பதிவானதை விட 2% தான் அதிகம். அதே நேரம் கடந்த 2023 நடந்த இடைத்தேர்தலை விட கிட்டத்தட்ட 8% வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. இந்த இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பற்றிய விவரங்கள் திமுக, நாம் தமிழர் என இரு கட்சிகள் மட்டுமின்றி அதிமுகவினராலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது ஈரோட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த ஃபரிதா பேகம் என்ற பெண், நான் என்னோடய ஸ்லிப்பு, ஓட்டர் ஐடி ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்தேன், உள்ளே போனேன். ஆனால் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஓட்டை ஏற்கனவே இன்னொருத்தர் போட்டாங்க அப்படின்னாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை உங்கள் ஓட்டு ஏற்கனவே போட்டாச்சு, ஃபரிதா பேகம் தானே, அதே பேரில் போட்டாச்சின்னு சொல்கிறாங்க. சரி, யார் அதில் கையெழுத்து போட்டிருக்கா அதை காட்டுங்கன்னு கேட்டேன். இல்லை இப்போ கூட்டமாக இருக்குது, அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பெண்மணி செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு புகாரை சொன்னார். அதாவது யார் பேரில் ஓட்டு உள்ளதோ அவருக்கு பதிலாக இன்னொருவர் போட்டுவிட்டார், அதாவது கள்ள ஓட்டு, என்னுடைய ஓட்டை யாரோ ஒருவர் கள்ள ஓட்டாக போட்டுவிட்டார்கள் என்பதுதான் அந்த பெண்மணியின் புகார். இது பற்றி உடனடியாக அங்கே வந்த நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியும் போய் அதிகாரிகளிடம் கேட்டிருக்காரு. அதே பேரில் இன்னொருத்தவங்க வந்தாங்க, பரதா போட்டிருந்தாங்க, அவங்க போட்டுட்டாங்க என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இதை அடிப்படையாக வைத்து நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற 237 பூத்துலையும் திமுகவினர் தங்களால் முடிந்த அளவு கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு ஒரு புகாரை அவங்க சொல்கிறாங்க. அது பற்றி நாம் தமிழர் கட்சியில் மேலும் பேசிய போது, ஆளுங்கட்சி தரப்பில் ஏற்கனவே மாவட்ட அதிகாரிகளிடம் பேசி கொஞ்சம் லிபரலாக விடுங்க என்று ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் யாரும் எந்த விதமான அந்த அத்துமீறலையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் தமிழர் கட்சிக்கு 237 பூத்துகளில் ஒரு பாதிக்கும் குறைவான பூத்துகளில் தான் பூத்து ஏஜென்ட்டே இருக்காங்க. அதையும் நாங்கள் ஒத்துக்க வேண்டிய விஷயம். இது சொல்கிறதெல்லாம் நாம் தமிழர். ஒரு பக்கம் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு புலம்புறாங்க, இன்னொரு பக்கம் அதை தட்டி கேட்க அதிமுக போன்ற ஒரு கட்சி களத்தில் இருந்திருந்தால் அவர்களுடைய பூத் ஏஜெண்ட் அங்கே வாக்குச்சாவடியில் இருந்திருப்பார். ஆனால் இப்போது அதிமுகவும் போட்டியில் இல்லை, அதனால் அவங்களும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு பாதிக்கும் குறைவான பூத்தில் தான் ஏஜென்ட்டே இருந்தாங்க, அவங்களும் ஒரு சில மணி நேரங்களில் வெளில வந்துட்டாங்க. அதனால் இந்த 237 வாக்குச்சாவடிகளிலும் முழுக்க திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகள் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு, அதாவது களத்தில் எதிரி என்பது இதுதான் யதார்த்தமான விஷயம். வாக்குச்சாவடியில் திமுகவுக்கு எதிராக திமுகவை கேட்பதற்கு யாரும் இல்லை. இது எங்களுடைய கட்டமைப்பு பலம், நாங்கள் எவ்வளவு வீக்காக இருக்கிறோம், கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கே இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியினர் சொல்கிறார்கள். இன்னும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் என்ற முகத்தை வைத்து அவர் பிரச்சாரத்துக்கு வராரு, பேசுகிறாரு, ஊடகங்களில் அது பயங்கரமாக பேசப்படுது, விவாதிக்கப்படுது. யூடியூப்பில் டெய்லி எங்கள் சீமான் பேச்சை 1,00,000 பேர் கேட்குறாங்க. ஆனால் பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை. இதுதான் நாம் தமிழரின் யதார்த்தமான நிலைமை. இந்த இடைத்தேர்தலிலிருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்று நாம் தமிழர் ஈரோடு நிர்வாகிகள்
வெளிப்படையாக நம்மிடம் சொல்கிறார்கள். அதே போல அதிமுக தரப்பு எங்கே யாருக்கு வாக்களித்தார்கள் என்ற ஒரு கேள்வி முக்கியமானது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்தது. ஆனால் அங்கே இந்த மாதிரி தேர்தல் முடிந்த பிறகு அங்கேயும் இப்படி ஒரு கேள்வி எழுந்தது. ஈரோட்டில் அதிமுக சற்று வலுவாக இருக்கக்கூடிய பகுதி கொங்கு பூமி. இந்த நிலையில் ஓட்டுப்பதிவு 68% ஆகியிருக்கிறது. அப்போ பாக்கி இருக்கிற 32% ஓட்டும் அதிமுகவுடையதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உத்தரவை ஏற்று அதிமுகவினர் யாருமே ஓட்டுச்சாவடிக்கு செல்லவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனால் களத்தில் விசாரித்த போது இதற்கு மாறான சில தகவல்கள் கிடைத்தன. அமைச்சர் முத்துசாமி ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருந்தவர். அவருக்கு ஈரோடு நகரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அனைவரையும் பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு அவருக்கு பழக்கமும் அறிமுகமும் உண்டு. அந்த வகையிலே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை அவர் ஏற்கனவே முத்துசாமி பேசிட்டார். அவர்களுக்கு சில கவனிப்புகளும் செய்யப்பட்டு விட்டன. இந்த நிலையில் நேற்று அண்ணன் ஓட்டு போட வாங்க என்று திமுக நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகளை அழைத்த போது அதற்கு அதிமுக நிர்வாகிகள் சொன்ன பதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மாநகரத்திலே இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், நகர செயலாளர் உள்ளிட்ட இந்த பொறுப்பில் இருப்பாங்கள்ல, அவங்க இணைச் செயலாளர், துணை செயலாளர் உள்ளிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று திமுகவினர்கிட்ட அண்ணன் நாங்கள் வரல, என் வீட்லேயும் என் பசங்களையும் அனுப்பிடுறேன், அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறும், அந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுடைய விரல் நகத்தில் தேர்தல் ஓட்டு போட்ட மை இருக்கான்னு பாருங்க என்று எடப்பாடி ஒரு ரகசிய உத்தரவு போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம்னா விரல் நகத்தில் மை வைப்பாங்க, அதை போய் அங்கே காட்டுற மாதிரி இருக்கும், அதனால் நாங்கள் வரல, எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அனுப்பிடுறோம், அவங்க ஓட்டு போட்டுருவாங்க என்று அதிமுக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகளிடம் பேசிய உரையாடல் நேற்று இயல்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியிலே நடந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்படியாக நடந்து முடிந்த இந்த இடைத்தேர்தலில் அந்த மொத்த கணக்கு நேற்று அனைத்தும் வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடிகளில் இருந்து சித்தோடு வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட பிறகு இன்று காலை அமைச்சர் முத்துசாமி தன்னுடைய வீட்டில் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எப்படி இருந்துச்சு உங்கள் பூத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பகுதியாக அவர் கேட்டிருக்கிறார். அப்போ அவர் அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் தலைவர்கிட்ட, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட பதிவான வாக்குகளில் 55% வாக்குகள் நமக்கு உறுதியாக வரும் என்று நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது ஒரு கராரான ரொம்ப டைட்டாக போட்ட கணக்கு. என் தலைவரிடம் நான் ஒரு கணக்கு சொல்ல போக அதை விட அதிகமாக வந்து விடலாம், ஆனால் அதை விட ஓட்டு குறைவாக வந்துடக்கூடாது, அதனால் நான் ரொம்ப டைட்டாக கணக்கு போட்டு பார்த்தேன், 55% ஓட்டு நமக்கு வந்துடும் தலைவரே என்று நான் முதலமைச்சரை சொல்லியிருக்கேன் என்று அமைச்சர் முத்துசாமி இன்று தன் வீட்டில் தன்னை சந்தித்த திமுக நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய வாக்குப்பதிவு சதவிகிதம் மற்றும் ஒவ்வொரு பூத்திலும் இருந்து கிடைத்த பிரத்யேக தகவல்கள், இந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அஃபிஷியலாக ஒரு நோட்டு போயிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் பதிவானது 1,54,657 வாக்குகள். இதிலே 1,05,000 முதல் 1,10,000 வாக்குகள் வரை திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு 20,000 ஓட்டுகளிலிருந்து 25,000 ஓட்டுகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மீதி இருக்கிற 18,000 முதல் 22,000 ஓட்டுகள் நோட்டாவுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு ரிப்போர்ட் முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதன்படி பார்த்தால் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்க வேண்டுமென்றால் இந்த பதிவான வாக்குகளில் 6 1 பங்கு, அதாவது 25,500 வாக்குகள் அவர்கள் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால்தான் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் தக்க வைக்கும். ஆனால் முதலமைச்சருக்கு சென்று சேர்ந்த கணக்குப்படி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை எட்டி பிடிக்கிற அளவுக்கு, நெருங்குகிற அளவுக்கு 20,000 முதல் 25,000 வாக்குகள் வரை வாங்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது குறைந்தபட்சம் 20,000 முதல் அதிகபட்சம் 25,000 வரை என்பதுதான் அந்த கணக்கு. இதுதான் முதலமைச்சருக்கு சென்று சேர்ந்திருக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு கணக்கு என்று சொல்கிறார்கள். இதுதான் ஈரோடு கிழக்கு அப்டேட். இதை ஒட்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரோடு
கிழக்கு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தேர்தல் முடிந்த பிறகு அடுத்து வருகிற அந்த வெள்ளிக்கிழமையில் சீமான் கைது செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று போலீஸ் வட்டாரத்தில் கூறப்படும் செய்திகளை மேற்கோள் காட்டி நாம் அன்று சொல்லியிருந்தோம். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த நாளே சீமான் சென்னை வந்துவிட்டார். இந்த நிலையில் வாக்குப்பதிவும் முடிந்துவிட்டது. சீமான் எப்போது கைது செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு பெரியாரிய இயக்கத்தினர் மட்டுமல்ல திமுகவினர் மத்தியிலும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஜனவரி முதல் வாரத்தில் பெரியாரை எதிர்த்து கடுமையாக பேசிய போது முதல் கட்டமாக அவருடைய வீடு பெரியாரிய அமைப்புகளால் முற்றுகையிடப்பட்டது. அதன் பிறகும் அவர் மீது சட்ட நடவடிக்கை இல்லை. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் அவர் மீது போலீஸ் புகார்கள் கொடுக்கப்பட்டன. திமுகவுடைய வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளும் சீமான் மீது போலீஸில் புகார் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்தது. சீமான் 10 நாட்களாக அங்கேயே தங்கி பிரச்சாரம் செய்தார். இடைத்தேர்தல் சமயத்தில் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை சிறைக்கு அனுப்பினால் அதுவே அவருக்கு ஒரு அனுதாபம் ஏற்பட்டு அவருக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்க வழி செய்துவிடும் என்று கருதி அப்போதைக்கு அந்த பிளானை ஒத்தி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தேர்தல் முடிந்த பிறகு சீமான் கைது செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது தேர்தலும் முடிந்துவிட்டது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. இந்த நிலையில் சீமானுடைய மூமெண்ட்டுகளை போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் இன்று கிடைக்கிற அப்டேட். அதாவது அவர் எங்கே போகிறாரு, சென்னையில் இருக்காரா, சென்னையிலிருந்து வெளில போகிறாரா, தமிழ்நாட்டுக்குள் அவருடைய மூமெண்ட் என்ன என்பதை போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன் நடக்கும் வழக்கமான நிர்வாக விஷயங்கள் தான் இவை என்று சொல்கிறார்கள். அதன்படி பார்த்தால் சீமான் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் அவர் நெல்லை பயணத்திலே இருக்கிறார். இந்த நிலையில் அவர் நெல்லையிலிருந்து சென்னை வந்த பிறகு அவருடைய அறிவுறுத்தலை கேட்டுக்கொண்டு இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதுதான் காவல்துறை வட்டாரங்களிலிருந்து கிடைக்கும் செய்தியாக இருக்கிறது. போலீஸின் கண்காணிப்பு வளையத்தில் இருப்பது சீமானுக்கும் தெரிந்திருக்கிறது. அவரது கட்சி நிர்வாகிகள் அவரிடமும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அவர் சொன்ன பதில், என்னை எப்போ தூக்கி உள்ளே போடுவாங்கன்னு நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இவருடைய அப்பா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், அவர் இருந்தபோது தான் என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வேலூர் சிறையில் வைத்தார். அதன் பிறகுதான் எனக்கு ஒரு அடையாளமே, இந்த அரசியல் உலகத்தில் எனக்கு ஒரு அடையாளமே வந்தது. அது வரைக்கும் சினிமா இயக்குனர், பேச்சாளர் என்ற நிலையில், அதற்கு பிறகுதான் இந்த தமிழ் தேசிய அரசியலில் எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிது. இப்போது ஸ்டாலின் அவர்கள் என்னை தூக்கி உள்ளே வைத்தால் அது எனது அரசியலுக்கு இன்னும் அதிகப்படியாக உதவுமே அன்றி வேறு எந்த வகையிலும் எனக்கு பாதகமாகாது என்று சீமான் தனக்கு நெருக்கமான நிர்வாகிகளிடம் இன்று வரை சொல்லி வருகிறார் என்பதுதான் நாம் தமிழர் வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது. அதாவது வருகிற மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய அமைப்புகளையும் திரட்டி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமையில் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்தப் போகிறோம் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேதி சொல்லிவிட்டார்கள், மார்ச் 1ஆம் தேதி என்று. ஆனால் இடம் எங்கே என்று இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று ஒரு அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக சீமானை கைது செய்வதற்கு போலீஸ் கண்காணிப்பை ஆரம்பித்துவிட்ட நிலையில் என்னை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கைது செய்யலாம் என்று சீமான் தயாராக இருக்கிறார் என்பதுதான் அவர் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.